என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இன்னைக்கு 40 சீட்டு திமுக, 39 சீட்டு திமுக ஜெயிக்கும்னா அது திமுக மேல இருக்க காதலால போடுற ஓட்டு கிடையாது, மோடி வேணான்னு போடுற ஓட்டு. ஆனால் பிஜேபி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 18% பிஜேபி வாங்கினு ஒரு புதிய தலைமுறையில் ஒரு ரிப்போர்ட் வருது. டைம்ஸ் நவ் கிட்ட பேட்டி கொடுக்குறப்ப அண்ணாமலை 25% எழுதி வச்சுக்கோங்க அப்படின்றாரு. இவ்வளவு ஃபோர்ஸாக பிஜேபி இங்கே இந்த எலெக்ஷனை பார்க்கறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? வளர்ந்துருக்காங்க, நான் மறுக்கல. 3% இருந்தது வந்து 8 to 9% மனோஜ், அது அதிகபட்சம் அவ்வளோதான். திஸ் இஸ் ஃபேர் அசஸ்மெண்ட். அறிவுள்ளவனுக்கு இது புரியும். அவங்க என்றைக்குமே வளர மாட்டாங்க, இது பெரியார் மண்ணுன்ற கதை எல்லாம் நான் நம்ப மாட்டேன். மோடி வேணுமா வேணாமா? திமுக கூட்டணி வேணான்னு சொல்லுது, பிஜேபி கூட்டணி ஆப்கி பார் மோடி சார் காரணம். ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன? இல்லை, அவர் தான் பிரதமரையே தீர்மானிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்காக பேச. தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிற கட்சி பிஜேபி. இது ஏன் நம்மளை வெறுக்கிறாங்கன்னு என்னைக்காவது அவங்க ஆராய்ஞ்சிருக்காங்களா? மாறா தவறான விஷயங்களை மட்டும்தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கட்சத்தில் ஒரே ஒரு சீட்டு நீ தமிழ்நாட்டில் ஜெயிச்சுக்கிறதுக்கு இந்த இஷ்யூ உதவுன்னா நீ தொட்டுக்கலாம். அதுவும் உதவாதுரா உங்களுக்கு. நம்பர் 2 யாருன்றதாங்க தமிழ்நாடு எலெக்ஷனு, ஏடிஎம்கேவா பிஜேபியா? அவ்வளோதாங்க. நம்பர் 1 இஸ் ஃபிக்ஸ்டு. அது தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் களம் ரொம்ப சூடாக போய்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் அனைத்து தலைவர்களும் ரொம்ப பரபரப்பாக பரப்புரை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த களம் எப்படி இருக்க போகிறது, யாருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நிறைய ஆர்வங்கள் வந்தாலும் கூட அது பற்றிலாம் நம்ம பேசுறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். சார், நேற்று டைம்ஸ் நவ் சர்வே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு 3-6 சீட் வரும்னு சொல்லுது. அதிமுக 1 to 2 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கு 22 இடம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் உங்களுடைய பார்வை? நீங்க சொல்லுங்களேன், உங்க பார்வை என்ன? இல்லை சார், என்னோட பார்வையில் திமுக 21ன்னா நம்பலாம், 22னா எந்த கட்சியிலேருந்து யார் வரப்போறான்னு எனக்கு தெரியல. இந்த டைம்ஸ் நவ் சர்வே ரொம்ப வே ஆஃப் த மார்க்காக இருக்குது. இன்ஃபேக்ட் சி ஓட்டர் இந்தியா டுடே சர்வே 39 டிஎம்கே அலைன்ஸ்க்குறாங்க. ஐ திங்க் தட்ஸ் த கரெக்ட் சர்வே நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். 91லேருந்து தேர்தல்களை பார்ப்போம் என்கின்ற முறையில் இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 39 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இட்ஸ் ஷியர் மேத்தமேட்டிக்ஸ். 51% மேலே அவங்களுக்கு இருக்குது. எதிர்த்து போகிறது 3ஆக உடையுது. அதிமுக, பாஜக, சீமானை சேர்த்து தான் நான் சொல்லணும். பிகாஸ் ஈ கமாண்ட்ஸ் ஓவர் 5% ஓட்ஸ். ஸோ இட்ஸ் நம்பர்ஸ் கேம், அரித்மேட்டிக். அதனால் திமுக கூட்டணியோட வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. சி ஓட்டர் இந்தியாவுடைய கணிப்பு 39 சீட்டு தட்ஸ் அ கரெக்ட் ஒன்றுன்னு எனக்கு தோணுது. எடப்பாடி நேற்று பேசும்பொழுது 2019 நாங்கள் தான் ஆளுங்கட்சி, ஆனால் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலை, ஏன் இப்போ திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது, எப்படி வாக்களிப்பாங்க, எங்களுக்கு வாக்களிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, தவறாக பேசுகிறாரு. அவர் வந்து நடப்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன். நம்ம அடிக்கடி பேசின விஷயம். எம்ஜிஆர் 44 வருஷத்துக்கு மேலே எம்ஜிஆர் 1980 இந்திரா காந்தி காங்கிரஸும் திமுகவும் அலைன்ஸ் வச்சு புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடங்கள் 38 சீட்டு ஜெயிச்சாங்க. தமிழ்நாட்டில் 37 சீட்டு ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் வெறும் 2 சீட்டு தான் ஜெயிச்சார். உடனே கவர்மெண்ட்டை 3 மாதத்தில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட் அப்படியே எதிரொலிக்கும்னு டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் 110-110 பிரிச்சுட்டு நின்னாங்க. எம்ஜிஆர் 132 சீட்டு ஜெயிச்சு வந்தார். அப்போ கடலென கூடிய கூட்டம் சென்னை அண்ணா சாலையில் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய கூட்டத்தை அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நான் பார்த்தது கிடையாது. அந்த தலைவர் எம்ஜிஆர் வாஸ் அ ஃபினாமினான் வாங்க, பேரதிசயம் எம்ஜிஆர் என்பது. செத்து இவ்வளோ வருஷம் ஆன பிறகும் அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னமும் இருக்குது. அந்த எம்ஜிஆர் பார்லிமெண்ட்டில் தோத்தார். அது எப்படி தோத்தார்னா படுதோல்வியை சந்தித்தார். ஜஸ்ட் 2 சீட்ஸ். 2004 நம்ம ஜெயலலிதாவுக்கு பார்த்தோம். அதை பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் 40-0 40-0. பட் 2006 அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயலலிதா 61 சீட்டு ஜெயித்தாங்க, 61 சீட்ஸ் ஜெயித்தாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் தான் டெல்லியில் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்தது. எல்கே அத்வானி அன்றைய துணை பிரதம மந்திரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் டெல்லியில் சொன்னது அன்று மாலை, தமிழ்நாடு லெட் டவுன் அஸ்னார் அவர். ஏன்னா அன்றைக்கி யூபிஏ கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் 144, பிஜேபி 137, 7 சீட்ஸ் தான் வித்தியாசம். தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் மட்டும் ஒரு 20
10-30 வந்திருந்ததுன்னா கூட பிஜேபி ஸ்டாலி would have crossed Congress and பிஜேபி would have some psychological upper hand advantage over the Congress. ரொம்ப அழகாக சொன்னார் அத்வானி. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் அசஸ்மெண்ட் பை அத்வானி. தமிழ்நாடு லெட் டவுனஸ். இந்த முறை அந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா வட இந்தியாவில் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி பிஜேபிக்கு ஃபோர்ஸ் இல்லை. இந்த 40 அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே அலைன்ஸ் தான் 40 அடிக்க போகுது, 39-40 அடிக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இதுதான் பெரிய ரோலை ப்ளே பண்ண போகுது. அதனால் இவங்களோட அந்த டைம்ஸ் நவ் சர்வேலாம், அதாவது வந்து மீடியா ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கம்ப்ளீட் கிரெடிபிலிட்டி. ஏடிஎம்கே விட என்டிஏக்கு இங்கே ஓட்டு அதிகம் வருன்றதெல்லாம் அபத்தமானது. என்டிஏக்கு 4 சீட்டு, ஏடிஎம்கே 2 சீட்டு, என்டிஏக்கு 4லேருந்து 6, ஏடிஎம்கேக்கு 2லாம் அபத்தமான கணிப்பு என்பது தான் என்னுடைய கருத்து. ஆனால் சார், இப்போது ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா திமுக அரசை அதிகமாக விமர்சிக்கக்கூடிய, இல்லை களத்தில் அதிகமாக ஒரு எதிர்க்கட்சியில் நிலையிலிருந்து செயல்படக்கூடியதா அண்ணாமலை தான் நிறைய இருக்கிறார். இப்போ தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதிமுக அந்த சீனுக்குள்ளே வர்றாங்க. அப்படிங்கிறப்போ இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் பிஜேபி பக்கம் போயிடாதா? இல்லைங்க, இது நடக்கிறது வந்து டெல்லிக்கான எலெக்ஷன். மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். இப்போ பவரில் இருந்துட்டு போகிற எந்த கவர்மெண்ட்டுக்குமே ஒரு அன்பாப்புலரிட்டி இருந்தே தீரும். திஸ் எலெக்ஷன் இஸ் ஃபார் மோடி. மோடி வேணுமா வேணாமா, சிம்பிள். திமுக மேலே எனக்கு 1000 வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. ஆனால் அதை காட்டுறதுக்கான எலெக்ஷன் இது கிடையாது. இது எனக்கு மோடி வேணுமா வேணாமா, இதற்கான தேர்தல் இது. இதில் போய் நான் என்னோடய ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 19 உதாரணம், எடப்பாடி உதாரணம் ரொம்ப அபத்தமான உதாரணம். அப்போ மோடி வேணுமா வேணாமான்னு போது மக்கள் மறுபடியும் மோடி வேணான்னு போட்டாங்க. அப்போ நடந்த அசம்பிளி 22 அசம்பிளி மினி அசம்பிளி எலெக்ஷன் 22ல் 13 அதிமுக ஜெயிச்சது, 9 திமுக ஜெயிச்சது. ஐ திங்க் ஸோ, இல்லையா? அப்போ மக்கள் எவ்வளோ கிளாரிட்டி ஆஃப் மைண்டோட இருக்காங்க. 26ல் ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 26 தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறுவது என்பது கடினமானது. ஏன்னா பேக் டு பேக் கவர்மெண்ட்லாம் திமுக ஜெயிச்சதே கிடையாது. ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, திமுக ஜெயிச்சது கிடையாது. இஃப் இட் இஸ் அன் அசம்பிளி எலெக்ஷன்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லிம். இன்னைக்கு 40 சீட்டு திமுக, 39 சீட்டு திமுக ஜெயிக்கும்னா அது திமுக மேலே இருக்க காதலால் போடுற ஓட்டு கிடையாது, மோடி வேணான்னு போடுற ஓட்டு. இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த நுவான்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இஃப் இட் இஸ் அசம்பிளி எலெக்ஷனா இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். அவர் திமுக ஸ்டாலின் என்னதான் போய் வந்து அவர் தன்னுடைய சாதனைகளை சொல்லி கேட்டாலும் மக்கள் மோடி வேணுமா வேணாமான்றதுல தெளிவாக இருக்காங்க. 2014 மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா தடுத்து நிறுத்தினாங்க. 2019 ஒரு அலையன்ஸை நல்லா ஃபார்ம் பண்ணி ஸ்டாலின் தடுத்து நிறுத்தினார். 24லையும் அந்த அலையன்ஸ் தொடருது, அருமையான விஷயம். ஒரு அலையன்ஸ் 3 எலெக்ஷனில் தொடருது என் அனுபவத்தில் முதல் முறை நான் பார்க்குறேன். ஆனானப்பட்ட கலைஞர் கூட அந்த சாதனையை செய்யலை, ஸ்டாலின் செய்கிறார். ஆனால் இது ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கான ரெஃபரண்டம் கிடையாது, இது மோடி கவர்மெண்ட்டுக்கான ரெஃபரண்டம். ஆகவே தமிழ்நாட்டில் இந்தியா அலையன்ஸ் 40 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னா புதுச்சேரி உள்ளிட்டு அது மோடிக்கான எதிரான வாக்கு, அது திமுகவுக்கு ஆதரவான வாக்கு கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதான் உண்மை. ஆகவே எடப்பாடியார் பேசுவது, அவர் என்னங்க பேசுகிறாரு, அவர் முழுக்க முழுக்க திமுக விமர்சனம் பண்ணுறாருங்க. மோடி வேணுமா வேணாமா இந்த கேள்விக்கு எடப்பாடியை பதில் சொல்லுங்கள் சார். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன், 10 ஆண்டுகள் மோடி கவர்மெண்ட் இருக்குது, பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. இஸ் பிஜேபி கவர்மெண்ட்னாலும் மோடி கவர்மெண்ட் இன் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ். மோடி வேணுமா வேணாமா, திமுக கூட்டணி வேணான்னு சொல்லுது, பிஜேபி கூட்டணி ஆப்கி பார் மோடி சர்க்கார்ன்றான், வேண்டும் மோடி மீண்டும் மோடின்றான். ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன, அதுலேருந்து நழுவி போக முடியாது. அவர் தான் பிரதமரையே தீர்மானிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்காக பேசுகிறேன். ஏன் அவரே பிரதமராக கூடாதான்னு கூட பேட்டியில் போகிறாங்க. தாராளமாக ஆகலாம், மக்கள் விரும்பினாங்கன்னா ஆகலாம். எங்கே அவங்களுக்கான வாக்குகள், அதுக்கான சீட்டெல்லாம் எங்கே கிடைக்க போகுது? தேவகவுடா மாதிரி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. விபத்துகள் வரலாறில் எப்பொழுதாவது நடக்கும், அடிக்கடி நடக்காது. தேவகவுடா பிரதமரானது கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு தேசிய கட்சியாக இருந்தது, ரீஜனல் பார்ட்டி கிடையாது. ஆகவே அந்த உதாரணமே ரொம்ப தவறான உதாரணம். ஆனந்தப்பட்ட ஜெயலலிதாவாலே ஆக முடியல, எடப்பாடியில் எப்படி ஆக முடியும்? முதல்ல இந்த தனிநபர்களை பற்றி பேசுகிறத நம்ம தவிர்க்கணும். யாரையும் சிறுமப்படுத்தியோ யாரையும் உயர்வாவோ நான் பேச விரும்பலை, யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் சிறுமப்படுத்தி நான் பேச விரும்பலை. அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சிக்கு, அதுக்கு ஒரு தலைவராக அவர்கிட்ட இருக்காரு, உங்களுக்கு குறைஞ்சது 25% ஓட்ஸ் இருக்குது நான் நம்புகிறேன். 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஃபைன், அவ்வளோதான். பிரதம மந்திரிக்கான வேட்பாளராகலாம் அவர் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் நான் நம்புகிறேன். இல்லை, இதில் ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. நடக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷன், முதல் எதிரி யாருன்னா திமுகன்றார் அவர். சரி, மோடியை பற்றின உங்களோட அசஸ்மெண்ட் என்னென்னா அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறாரு. மோடியோ பிஜேபியோ காங்கிரஸோ 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்குன்னு காங்கிரஸும் பிஜேபியும் ஈக்குவேட் பண்ணுறாரு. 10 ஆண்டு கால மோடி அரசை விமர்சனம் பண்ணாமல் எடப்பாடி மக்கள் மத்தியில் போய் என்ன ஓட்டு கேட்பார்? அப்படியே தொடர்ந்து அவங்க செஞ்சாங்கன்னு இன்னும் 15 நாள் இருக்குது.
மோடி அரசு அவர் தொடர்ந்து விமர்சிக்காமல் இருந்தாருன்னா பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் கள்ள உறவு இருக்கிறது என்று நாளும் பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து உண்மையாக மாறலாம். இப்போ சார் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை ஒரு ஒரு பாப்புலர் ஃபேஸஸ் எல்லாம் பிஜேபி இறக்கி விட்டுருக்காங்க. இதோட விஷயங்கள் என்ன? செகண்ட் பிளேஸ் வரணுன்றதா இல்லை வெற்றி பெற்றணுன்றதா? செகண்ட் ஃபேஸ் வரணுன்றது தான். முதல்ல இவங்கெல்லாம் பாப்புலர் ஃபேஸஸ்ன்றது தப்பான வார்த்தை மனோஜ். அதாவது அறியப்பட்ட முகங்களுக்கும் செல்வாக்கு மிக்க மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓபிஎஸ்லாம் செல்வாக்கே இல்லையா? என்ன இருக்குது அவருக்கு தெரிஞ்சிடும். முதலமைச்சர் இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னேன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா அவங்க ஆதரிக்கிறவங்க ஆதரிக்க போறாங்க, எதிர்க்கிறவங்க எதிர்க்க தான் போறாங்க. லெட் அஸ் வெயிட். ஜூன் 4ஆம் தேதி பாருங்க. பிஜேபியில் இவ்வளோ கேண்டிடேட்ஸை இறக்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து நம்பர் 2 வரணும்னு விரும்புகிறாங்க. நம்பர் 2 யாருன்றதாங்க தமிழ்நாடு எலெக்ஷனு. ஏடிஎம்கேவா பிஜேபியான்னு அவ்வளோதாங்க. நம்பர் 1 இஸ் ஃபிக்ஸ்டு. அது இட்ஸ் நம்பர்ஸ் கேம். நம்பர் 1 நம்பர்ஸ், நம்பர் 2 வந்து ஆன்டி மோடி ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாநிலம் தமிழ்நாடு. ஸோ நம்பர் 2 ஏடிஎம்கேக்கா பிஜேபிக்கான்றது தான் இந்த எலெக்ஷனோட மெயின் ஃபோக்கஸே. நீங்கள் சொன்ன தமிழிசையோ எல் முருகனோ மற்ற அண்ணாமலையோ இவர்கள் யாருமே வந்து செல்வாக்கு மிக்க தலைவர்கள் கிடையாது. திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டவர்கள். இந்த முறையும் இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். இட் இஸ் ஓட் அகெயின்ஸ்ட் பிஜேபி. தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிற கட்சி பிஜேபி. இது ஏன் நம்மளை வெறுக்கிறாங்கன்னு என்னைக்காவது அவங்க ஆராய்ஞ்சிருக்காங்களா? மாறா தவறான விஷயங்களை மட்டும்தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. எதெல்லாம் வாக்குகளை கொடுக்காதோ, எதெல்லாம் மேலும் மேலும் மக்களை பிளவுபடுத்துமோ, எதெல்லாம் மேலும் மேலும் போலரைஸ் பண்ணுமோ அந்த இஷ்யூஸ் தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. எப்படி நம்ம அதை வந்து அப்போ எப்படி அவங்களால இங்கே கால் ஊன்ற முடியும்? டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கச்சத்தீவு. கச்சத்தீவு முடிஞ்சு போன விஷயம். ஏன் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு பேசி எந்த பிரயோஜனமாக போகுது? அப்போ நீங்கள் கேட்கலாம், திமுக அண்ணா திமுக கலப்பும் போது பிஜேபி பதில் சொல்லாமல் இருக்கலாமா? பிஜேபி பதில் சொல்லலாம். பிரதம மந்திரியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பதில் சொல்லக்கூடாது. குறைஞ்சபட்ச அறிவாது வேணாம். இது இன்னொரு நாடு உறவுப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பிராந்தியத்தில் சீனாவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இலங்கை வந்து சீனாவோட ஆதிக்கத்திலேருந்து முழுவதும் இன்றைக்கி விடுபடலை. நீ இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் அவன் சீனா பக்கம் இன்னும் தள்ளப்படுவான்ற குறைஞ்சபட்ச புரிதல் அண்ணாமலைக்கும் நட்டாக்கும் என் மோடிக்கு இல்லைன்னா கூட நான் புரிஞ்சுப்பேன். ஜெய்சங்கருக்கு இருக்கணும்ல, ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். எவ்வளோ ஒரு மலிவான சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அவர் தேர்தலில். இதில் கொடுமை என்னன்னா, இந்த இஷ்யூ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஏதோ ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்னா கூட சொல்லலாம். கொடுக்காது. இட்ஸ் அ நான் எக்ஸிஸ்டன்ட் இஷ்யூங்க. இது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. இலங்கை பிரச்சனையோ கச்சத்தீவு பிரச்சனையோ தமிழ்நாட்டில் எந்த எலெக்ஷன்லையுமே டிசைடிங் ஃபேக்டராக எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. இது சத்தியம். அப்படின்னா வைகோ என்னைக்கோ சிஎம் ஆயிருக்கணும். ஒன் அஜெண்டா பார்ட்டி. நம்ம எல்லாரும் வைகோவை பார்த்தோம். அவரோட கட்சி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து நான் அவரை பார்க்குறேன். நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 93 பிறந்துட்டீங்க. வரலாற்றில் இடம் பெற்றுட்டீங்க நீங்கள். நான் அந்த பீரியடில் வைகோ கட்சி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து பார்க்குறேன். அவர் இன்றைக்கி கட்சி அங்கீகாரம் போய் அவர் மகன் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாருங்க. 2009 வைகோ மகன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஹியூமிலியேஷன் இருக்கு அவருக்குன்றது அப்பட்டமாக சொல்றாங்க. பல இடங்கள்ல கூட்டணி கட்சிகளோட திமுக பெரிய லெவலில் ஒருங்கிணைந்து செயலாற்றலன்னு சொல்றாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது இது அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ ஃபேவர் ஆயிடும்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கை. இது எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. இப்போ இல்லை. இந்த கூட்டணிக்குள்ள வருசல் திட்டுறது, சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் நாள் நெருங்க நெருங்க, தேர்தல் நாள் நெருங்க நெருங்க தே வில் க்ளோஸ் த ரேங்க்ஸ். மக்களுக்கு வேட்பாளர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு நாள் ஆக ஆக குறையும். மோடி வேணுமா வேணாமா அது மட்டும்தான் நிற்கும். தமிழிசை தங்கபாண்டியன் மேலே கடுமையான வெறுப்பு இருக்குது. சவுத் சென்னையில் பல இடங்களில் வந்து மக்கள் வந்து கடுமையாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாள் ஆக ஆக குறைய ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் அதெல்லாம் குறைஞ்சிரும். எழுதி வச்சுக்கோங்க. எல்லா கேண்டிடேட், இன்னொன்று எல்லா எம்பி மேலேயும் மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. எந்த எம்பியையும் மக்கள் வாக்கு போட்ட அடுத்த நாள்லேருந்து பார்த்ததே கிடையாது. எவனும் வரது கிடையாது. இன்னொன்று, ஜனங்க கவுன்சிலர்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் எம்பி கிட்ட எதிர்பார்க்குது. இதுதான் இதில் இருக்க சிக்கல். காவா அடிச்சுக்கிச்சு, தண்ணி வரல. எங்கே போனாலும் என்ன பிரச்சனைங்க வருது? தண்ணி வரல பிரச்சனை தான். ரோடு போடல. இதெல்லாம் கவுன்சிலர் பண்ண வேண்டியது. இந்த கவுன்சிலரும் எம்எல்ஏவும் ஒழுங்காக இருந்தாங்கன்னா எம்பி கிட்ட இவ்வளோ கோவம் வராது. எதை யாருக்கிட்ட எதிர்பார்க்குதுன்னு மக்களுக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மக்களோட கோவத்தை நான் பார்த்தேன். அந்த பிரச்சனை மட்டும் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக வந்தது. திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி போகும்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதில் ஒரு இளைஞன் வந்து ஏதோ கத்துறான். இவர் முதல்ல சாந்தமாக பதில் சொல்லார் ஐ பெரியசாமி. அதுக்கு பிறகு அவன் சொல்கிறான் எனக்கு வேலை இல்லைன்றான். அவர் ஏதோ பதில் சொல்கிறார். அவன் திரும்ப திரும்ப கேட்குறான் எனக்கு வேலை இல்லை, அதுக்கு பதில் சொல்லு, எனக்கு வேலை இல்லை, அதுக்கு பதில் சொல்லுன்னு. அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு கட்டத்துக்கு மேலே அது அவன் சொந்த பிரச்சனைன்ட்டார்.
வேலை இல்லாத எப்படி அவன் சொந்த பிரச்சனையாகும்? ஒரு எம்பியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். மற்றபடி ரோடு இல்லை, தண்ணி இல்லை, காவா அடிச்சிருச்சு, இது கிடையாது. லைட் எரியல, இதெல்லாம் சிவிக் இஷ்யூ. வேலை இல்லைன்னு கேட்கறது தான் உண்மையான குரல். அதுதான். அந்த அண்டர் கரண்ட் இருந்ததுன்னா அப்போ கூட கோபம் மோடி மேலே தான் வரும், இவங்க மேலே எப்படி வரும்? நீங்கள் 38 எம்பி போய் என்ன செஞ்சு கிழிச்சிங்க? நாங்கள் என்ன செஞ்சு கிழிக்க முடியும்? அங்கே பேசவே விடுறது இல்லையா? அவன் தான் தூக்கி வெளில போடுறானே. நீங்கள் சரியாக அழுத்தம் கொடுக்கணும். என்ன அழுத்தம் கொடுக்கறது? மேலே ஏறி தான் உட்காரணும், அப்போ தூக்கி சஸ்பெண்ட் பண்ணுவான். அது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை தனித்து கொள்வதற்காகவும் தனிப்பட்ட பகை உணர்ச்சியிலையும் திமுக அண்ணா திமுக லாவணி கச்சேரியிலையும் வர வார்த்தை, உன்னை 38 பேர் நான் அனுப்பினேன், என்ன செஞ்சு கிழிச்சேன்? என்ன செஞ்சு கிழிக்க முடியும்? இல்லை, காவிரி நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு எங்கள் எம்பிக்கள்லாம் உதவுனாங்க, அவ்வளோ அழுத்தம் கொடுத்தோன்னு எடப்பாடி சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ எம்பிக்கள் போயிட்டு ஒன்றுமே செய்யலை. இந்த உதாரணமே தப்பு. முதல்ல இந்த கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு விதத்தில் இந்த 37 ஜெயலலிதா ஜெயிச்சது வெறும் நம்பர், ஸ்டாலினுக்கு தலைமையில் 38 ஜெயிச்சது வெறும் நம்பர். இதை வச்சு ஒன்றுமே நீ பண்ண முடியாது. ஒரு டேஷை கூட நீ ஒன்றும் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்த முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரியான எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாத ஒரு கேடுகட்ட அரசு இது. 10 வருஷமா ஒரு எம்பி கேள்வி கேட்ட காசு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு எம்பி பதவியிலே தூக்கி அடித்தவங்க எல்லா எம்பியும் காசு வாங்கிட்டு தான் கேள்வி கேட்பான். காசுன்றது வந்து உனக்கு வந்து அவன் அது பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுப்பான், பேக் வாங்கிட்டாங்கன்றான். இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? மகுவா மைத்ரா இஷ்யூ எவ்வளோ அயோக்கியத்தனமான இஷ்யூ. அதானிக்கு எதிராக அவங்க கேள்வி கேட்டாங்கன்னு எந்த அளவுக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு இதெல்லாம். இன்றைக்கி சிபிஐ, இடி எல்லாத்தையும் உலகத்தில் இருக்க எல்லா ஏஜென்சியும் ஏவி விட்டுருக்க. நீ சிட்டிங் எம்பியை தூக்கி வெளியில் போடுறாங்க. என்னத்தை செய்ய முடியும் இந்த 38 எம்பிஸ் போய்? அங்கே திமுக மேலே இருக்க காதலால் நம்ம திமுக ஓட்டு போடல, மோடி வரக்கூடாதுன்னு போடுறோம். அசம்பிளியாக இருந்து எலெக்ஷனாக இருந்துன்னா வேறு கதை. அப்போ இந்த வார்த்தையை பேச மாட்டோம், அப்போ வேறு பேச்சு பேசுவோம். ஆகவே இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் சி ஓட்டர் இந்தியா டுடே கணிப்பு 39 சீட்டு வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா அலையன்ஸ் கூட்டணி 39 இடங்களிலும் வெற்றி பெறும். பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 இடங்களும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது நம்பர்ஸ் கேம், அரித்மேட்டிக். அரசியலில் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்குறவன், கொஞ்சம் அறிவு உள்ளவன், தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தான்னா நான் சொல்கிறது உண்மைன்னு புரிஞ்சுப்பான். மறுபடியும் சொல்கிறேன், 40 சீட்டு ஜெயிக்கும் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் திமுகனா அது திமுக மேலே இருக்க காதலால் போடுற ஓட்டு அல்ல, மோடி வேணான்னு போடுற ஓட்டு, அவ்வளோதான். ஆனால் பிஜேபி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 18% பிஜேபி வாங்கினு ஒரு புதிய தலைமுறையில் ஒரு ரிப்போர்ட் வருது. டைம்ஸ் நவ் கிட்ட பேட்டி கொடுக்குறப்ப அண்ணாமலை 25% எழுதி வச்சுக்கோங்க அப்படின்றாரு. ஒரு பேட்டியில் 5 இடத்த வின் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இவ்வளவு ஃபோர்ஸாக பிஜேபி இங்கே இந்த எலெக்ஷனை பார்க்கறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல பிஜேபி கோயபல்ஸ் கேம்பெயினில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். பொய்யை மறைக்க பொய்க்கு மேலே பொய். ரெண்டாவது மைண்டு கேமில் தே ஆர் வெரி வெரி எக்ஸ்பர்ட்ஸ். இந்த கதை, இந்த 18, 25 கதை குல்மா வேலை. இது வந்து ஜும்லா, அமித்ஷா பாஷையில் சொன்னால் ஜும்லா. இது வந்து 25% ஓட்டு உங்களுக்கு இருக்குன்னா நான் போட்டி போட விரும்பலை, மோடி சொன்னதால தான் போட்டி போட்டேன்னு ஏன் அமித்ஷா அண்ணாமலை சொல்கிறாரு? ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இது இவ்வளோலாம் இல்லை, இந்த 18%ன்னு சொன்னதெல்லாம் கதை, மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேலை. அது வளர்ந்துருக்காங்க, நான் மறுக்கலை. 3% இருந்தது வந்து 8 to 9% மனோஜ், அது அதிகபட்சம், அவ்வளோதான். திஸ் இஸ் ஃபேர் அசஸ்மெண்ட். அறிவுள்ளவனுக்கு இது புரியும், தமிழ்நாடு அரசியலோட அடிப்படைகள் தெரிஞ்சவனுக்கு தெரியும். 8 to 9% அவங்களுக்கு க்ரோத் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மேபி 26-31 வந்து இந்த 2 திராவிட கழகங்களோட முகமூடி இன்னும் கீழ்ச்சி தூங்கும்போது அவர்கள் வளரலாம், பிஜேபி வளரலாம், நான் மறுக்கல. அதை வந்து அவங்க என்றைக்குமே வளர மாட்டாங்க. இது பெரியார் மண்ணுன்ற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எட்டர்னலாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ தூரம் குறி வைக்கிறாங்கன்னு போது, தமிழ்நாடு அவங்களுக்கு மேசிவ் சேலஞ்சாக இருக்குது. தமிழ்நாடு அவங்க வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கிறாங்க. இந்தியா பூரா அவங்களுக்கு இவ்வளோ ஒரு மோடி வெறுப்பு, எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் மக்கள் நம்மளை இவ்வளோ வெறுக்கிறாங்க, மோடியை வெறுக்கிறாங்க, பிஜேபி வெறுக்கிறாங்கன்னு. அதில் அவங்களுக்கு கோபம் வருது, ஆனால் புத்தி வர மாட்டேங்குது. இதுக்கான காரணம் என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எல்லாமே குறைஞ்சபட்ச அறிவு இருக்கணுக்கு அது புரியும், அது அவங்களுக்கு இல்லை. டு பி ஃப்ராங்க் வித் யூ, எல்லா மாநிலங்களுக்குமே வந்து கோர் இஷ்யூஸ், சில புனித பசுக்கள் இருப்பாங்க, ஹோலி கவுஸ் இருப்பாங்க, அதை தொடக்கூடாது. நீங்கள் வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சிகள் அதை தொடக்கூடாது. இவங்க ரிப்பீட்டடாக அதை தொடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் பெரியாரெல்லாம் இவங்க தொட வேண்டிய அவசியமே இல்லை. பெரியார் இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு எவனும் போய் கேட்கல. இல்லை, அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள. தப்புன்றாரு அவங்க. அதை தான் சொல்ல, இப்போ எச் ராஜா மாதிரி கேரக்டரோ அல்லது வந்து குருமூர்த்தி மாதிரி அவங்களோட ஐடலாக்ஸோ அவங்க வந்து அதை வந்து பெரியாரை பற்றின விமர்சனங்கள் கடுமையாக பேசுறதுன்றதெல்லாம் வந்து
முக சுளிக்க வைக்குது. ஹோலி கவ் அது. பெரியார்ன்றது ஹோலி கவ். நீ தொட முடியாதுங்க. அது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறது, அதை நீ தொட முடியாது. எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு ஹோலி கவ் இருக்கும், சில ஹோலி கவ்ஸ் இருக்கும். அது யூ கேனாட் டச். நீ அதையே எச்ராஜா பேசுகிற பேச்சே பேசுகிற கீழே போய் உனக்கு அந்நியப்பட்டு போவ நீ. அது அதோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா தான் அது புரியும். இன்னொன்று, இந்த கோயில் நிலங்களை நாங்கள் மீட்போம், கோயில்களை வந்து அரசு கட்டுப்பாட்டில் வந்து மீட்போம், இதெல்லாம் வந்து ரொம்ப இவங்க ஆள்ற ஸ்டேட்ஸ்லேயே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு வந்து இங்கே இந்த மாதிரி பேசுறது. நான் 1-2 உதாரணங்களை சொல்கிறேன். எல்லாரும் ஒரு பக்கமும், பிஜேபி ஒரு பக்கமும் ஏன் இருக்குது தமிழ்நாட்டில்? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே ஏதாவது கால் ஊன்றணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து தப்பான ஆட்டிடியூட்லேயே போகிறாங்க கண்டினியூஸாக. இப்போ தான் சொன்னல, கச்சத்தீவு இஷ்யூ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னால் அது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு அது இன்ன வரைக்கும் புரியல. இவ்வளோ முட்டாள்தனமாக ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஒரு டிப்ளமசி எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுது, ஃபாரின் அஃபேர்ஸ் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுது, ரிட்டையர்டு பியூரோக்ராட்ஸ் யாரை கேட்டிங்கனாலும் காரி துப்புறோம். சிவசங்கர் மேனன் கூட இண்டில் ஒரு ஆர்டிகல் எழுந்தார், இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறையை வெறும் தேர்தல் வெற்றிக்காக பிஜேபி பண்ணுதுன்னு. அதில் கொடுமை என்னென்னா, அது தேர்தல் வெற்றியை கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு சீட்டு நீ தமிழ்நாட்டில் ஜெயிச்சுக்கிறதுக்கு இந்த இஷ்யூ உதவுன்னா நீ தொற்றுக்கலாம். அதுவும் உதவாதுரா உங்களுக்கு. சைபர் தான் நீங்கள் ஆக போகிறீங்க. அப்புறம் எதுக்காக போய் இதை பண்ணுறீங்க? வட இந்தியாவில் இது ஓட்டா மாறுனா இது எப்படி ஓட்டா மாறும்? கச்சத்தீவு கருமாந்திரம்லாம் அவனுக்கு என்ன தெரிய போகுது? ராமேஸ்வரத்தை தானே அந்த இஷ்யூவே இல்லையேங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அண்ணாமலை பேசிட்டு போனார், டிட் ஃபார் டேட் கொடுக்குறாருன்னா ஓகே, மோடி பேசலாம், பிரைம் மினிஸ்டருங்க அவர். அப்போ தான் வகிக்கிற பதவியோட மேன்மையும் அவருக்கு தெரியலையா? காங்கிரஸும் இந்திரா காந்தி கருணாநிதி துரோகம் பண்ணாங்கன்னா அது வந்து 50 வருஷமா நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து இன்றைக்கி அவனாவது பேசுவானா? அது துரோகமோ தியாகமோ இன்றைக்கி அதை வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் ஒன்று எடுத்துன்னு வந்து சொல்கிறாங்க, கருணாநிதி வந்து ஒத்துக்கிட்டாரு, ஆனால் என்னால் அஃபிஷியலாக ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, ஸோ நீங்கள் என்ன அது கம்பல் பண்ணாதீங்க, நான் வந்து இங்கே எதிர்ப்பு கையை மீறி போயிடாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு அவர் சொன்னாருன்னு கேவல் சிங் சொன்னதா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து வருது. கருணாநிதி உயிரோடு இல்லை, ஆப்வியஸ்லி உயிரோடு இருந்தால் மறுப்பார். இல்லை நான் இதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாலும் சொல்லலைன்னாலும் சொன்னேன்னுவார். அது உண்மைனே வச்சுப்போம், கேவல் சிங் சொன்னது உண்மைனே வச்சுப்போம், அதுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி பேசி என்ன பிரயோஜனம்? அதை இன்னொன்று, இது ஓட்டாக மாற போகிறதும் கிடையாது. ராம்நாட்டில் கூட இவங்க ஜெயிக்க முடியாதுங்க பிஜேபி. அப்போ அந்த ராங் இஷ்யூவை போய் ஏன் டச் பண்ணுறீங்க நீங்கள்? ஆகவே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த தமிழ்நாடு மக்களோட உணர்வுகளோ அல்லது தமிழக மக்களுடைய உள்ள கிடக்கையோ அல்லது தமிழ்நாட்டுக்கே உரிய பிரத்யேகமான அந்த ப்ரைடோ எதுவுமே அவங்களுக்கு புரிப்படலை. அவங்க தொடர்ந்து தப்பான ஆட்டிடியூட்லேயே தமிழ்நாட்டில் போகிறாங்க. அப்படி இருக்கிறது நல்லது தமிழ்நாட்டுக்கு, அது வேறு விஷயம். நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, சிஆர் அரித்மேட்டிக்குங்க நல்ல அலையன்ஸ் தானேங்க இருந்தது, அண்ணாமலை ஏங்க கெடுத்தார்? இது மனோஜ் ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க, 19-21 அவங்க அலையன்ஸ் இருக்குல்ல, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அலையன்ஸ், எக்ஸப்ட் டிஎம்டிகே 21 இல்லை. அந்த அலையன்ஸ் இருந்திருந்தனா இன்றைக்கி டிஎம்கேக்கு டஃப் ஃபைட் ஆகிட்டு இருக்கும். என்னதான் மோடியை பிடிக்கலனாலும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 6 to 8 சீட்ஸ் அல்லது ஜெயலலிதா 28-12 ஜெயிச்சாங்கல்ல 2009, அந்த மாதிரி 30-10 வந்துட்டுருக்கும். அல்லது அந்த இப்போ வந்து ஒன் சைடாகவே போகுது இல்லையா எலெக்ஷன், அப்படி இருந்திருக்காது. அந்த பர்செப்ஷன் வைஸில் டஃப் ஃபைட் இருந்திருக்கும். ஏன்னா இவங்க பிடிக்க இந்த 3 வருஷம் இவங்கள பிடிக்காதவன் இருக்கான்ல, அவன் அந்த பக்கம் போவான்ல. உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, ஆல் ஸ்மாலர் பார்ட்டிஸ், டிஎம்டிகே இருந்திருந்தேன்னா டஃப் ஃபைட். அப்போ இந்த பேசிக்கலி இது அரித்மேட்டிக் தான்ற புரிதல் ஏன் பேசிக்கலி இது அரித்மேட்டிக்ன்ற புரிதல் ஏன் இல்லை உங்களுக்கு? ஆன்டி மோடி எவ்வளோதான் இருந்தாலும் ஃபண்டமெண்டலி இட்ஸ் அரித்மேட்டிக். இல்லை அவங்க வளர்ந்துருக்கோன்னு நினைக்கிறாங்க. அது என்ன தவறான என்னங்க புத்தி இருந்தால் அப்படி தோணுமாங்க? வீக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. கூட்டம் கூடுறவங்களாம் வளர்ச்சி கிடையாது. சிவாஜி கணேசனுக்கு கூட அது கூட்டமா? இப்போ அண்ணாமலை எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? மீடியாவில், சோஷியல் மீடியாவில் வளர்ந்துருக்காங்க. அந்த ஓட் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு மனோஜ், இல்லை நான் சொல்லலை. எவ்வளோ வளர்ந்துருக்கு? 3% இந்த பார்ட்டி விட மேக்ஸிமம் 9%. இதை வச்சு நீ என்ன பண்ணுவ? 30% கிராஸ் பண்ணால் தான் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். உன் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்தாலே 5%. அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர், அதை பிற்காலத்தில் அவங்க பிறகு உணர்ந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரெக்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் மேலே போயிடுச்சு. அண்ணாமலையை இந்த எண் மக்கள் யாத்திரைலாம் பண்ணார் பார்த்தீங்களா? அந்த பீரியட்லேயே மை அசஸ்மெண்ட் நான் சொல்கிறேன், நான் அண்ணாமலையை மாற்றிட்டு தமிழிசையை கொண்டு வந்திருக்கணும். அண்ணாமலை எங்கேயாவது நேஷ்னல் பாலிடிக்ஸ் தூக்கிட்டு தமிழிசையை கொண்டு வந்து போட்டு அந்த 8 மாதம் ஸ்மூத் செயிலிங்கில் இருந்திருந்தாங்கன்னா அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகிறது ஈஸியாக இருந்திருக்கும்.
என்டிஏ மீட்டிங்கில் மோடி பக்கத்தில் உட்கார்றாரு எடப்பாடி. அடுத்த 20 நாளில் 1 மாதத்தில் வெளில வர்றாரு. ஏங்க வந்தார் அவர்? கொள்கை பிடிப்பில், கொள்கை வேறுபாட்டில் ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை பண்ண அட்டூழியங்க, ஆமாம், தனி மனித தாக்குதல்கள், ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டு. எப்படி அவர் இருக்க முடியும்? இவங்க என்ன நினச்சாங்க, அவரை கொண்டு வந்துடலாம், மிரட்டி உருட்டினாங்க. இல்லை, ஒரு கட்டத்தில் அப்போ அவங்க இந்த ஆணவமான போக்கில் இருந்தது காரணம் அவங்க என்ன நினச்சாங்க, நார்த்தில் நமக்கு ரொம்ப ரோபஸ்ட்டாக இருக்குது. ஜெயலலிதா சொன்னாங்களே, கண்ணு கட்டினவரையும் எதிரிகளே இல்லை, அந்த மாதிரி நம்ம தான் நிரந்தரமாக நிற்க போகிறோம், அதனால் தமிழ்நாடு எக்கட கட்டு போட்டோம், பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் நாள் ஆக ஆக 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் பிப்ரவரி மிடில் அவங்களுக்கு தெரியுது நார்த்தில் சுச்சுவேஷன் இஸ் நாட் தட் மச் கம்ஃபர்டபுள். கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த படித்தோம்ல, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 10 சீட்டு குறைஞ்சதுனா கூட குரூஷியல் ஸ்டேட்ஸில் தே ஆர் ஃபாலிங் 100 சீட்ஸ். அப்போ தமிழ்நாடு நமக்கு குரூஷியலாக வேணும், தமிழ்நாட்டில் ஒரு 5-6 சீட்டாக அடிக்கலான்ற ஒரு எண்ணம் வருது. ஏடிஎம்கேவோட சேர்ந்து 10 சீட் அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ சுச்சுவேஷனை சால்வேஜ் பண்ணுறதுக்கு வரத்து அதுக்குள்ளே கையை மீறி போயிடுச்சு. மறந்துடாதீங்க, நீங்கள் தமிழ்நாடு வேணாம் வேணாம், இந்த பைபிளில் ஒரு வாசகம் வரும், வேலைக்கு ஆகாது என்று மூலையில் ஒதுக்கப்பட்ட கல்லே முதல் கல்லாயிற்று. வேலைக்கு ஆகாது என்று மூலையில் ஒதுக்கப்பட்ட கல்லே முதல் கல்லாயிற்றுன்னு ஒரு வார்த்தை வரும் விவிலியத்தில். அந்த மாதிரி தமிழ்நாடு நீங்கள் வந்து நமக்கு வேணாம், தமிழ்நாடாக டிசைட் பண்ண போது நீங்கள் ஊனோஸ் அத்வானி சொன்னார்ல, தமிழ்நாடு லெட் டவுன் 2004 2024 ரிப்பீட் ஆகலாங்க. இது நல்லா இருந்த அலையன்ஸை கொலாப்ஸ் பண்ணது யாரு? அதான் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க ராங் ஸ்ட்ராட்டஜி, அமித்ஷா மோடியோட ராங் ஸ்ட்ராட்டஜின்றதுக்கு அண்ணாமலை எங்கே கொண்டு வந்து போட்டதும் ஒரு காரணம். அண்ணாமலையை போட்டதே ராங் ஸ்ட்ராட்டஜிங்க. ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் அது வைப்ரண்ட்டாக வந்தது இல்லை, போட்டதுன்றதை கூட நீங்கள் இப்படி மாற்றிக்கோங்க. அவர் ஒரு கட்டத்தில் கையை மீறி போய் கண்டமேனிக்கு பேச ஆரம்பிக்கும் போது ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ்னு அவரை லிஃப்ட் பண்ணிட்டு தமிழிசையை கொண்டு வந்திருக்கணும். இட்ஸ் நம்பர்ஸ் கேம் மனோஜ், நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்பர்ஸ் கேம் தான். 7 சீட்டு ஜெயலலிதா 2004 கொடுக்குறாங்க, 99 அறுத்துட்டு வராங்க, இதே வாழ்நாளில் அலையன்ஸ் வைக்க மாட்டேன்றாங்க. பட் 2004 போகிறாங்க, மறுபடியும் போகிறாங்க. 33-7 சைபர். ஏன்னா அந்த 3 வருஷம் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குனது, ஆடு மாடு தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம், இந்த அட்டுழியத்தெல்லாம் பண்ணதோட விளைவு 40-0. ரிசல்ட் பாதி வந்ததுன்னா டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்காது. ரொம்ப அழகாக சொன்னார்ல அத்வானி, தமிழ்நாடு லெட் டவுன். அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அமித்ஷா மோடிக்கு அந்த இன்க்ளூசிவ் பார்வை இல்லை, இந்த ஆணவமான பார்வை தான் இருக்குது. யூ ஆர் ஐதர் வித் மீ ஆர் அகெயின்ஸ்ட் மீ, மை வே ஆர் ஹைவேன்னு புஷ் சொல்கிற கதை இது. பட் ஒரு கட்டத்தில் பிப்ரவரி மிடில் வாக்கில் எனக்கு தெரியும், நான் உள்ள நண்பர்கள்ட்ட பேசுகிறேன், அவங்க பிப்ரவரி மிடில் அவங்க அதை உணர்ந்து திரும்ப வர பார்க்குறாங்க, அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. இதுதான் நான் சொல்கிறேன், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து தவறான முடிவுகள் எடுக்கிறாங்கன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இப்போ பிரச்சாரம்லாம் பார்க்குறீங்க சார், நிறைய எல்லாரும் ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது தமிழ்நாட்டோட பிரச்சாரம், எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கா? எனக்கு இன்னும் இதில் பெருசாக ஒன்றும், இப்போ ஸ்டாலின் வந்து ஈக்குவலி வந்து பிஜேபி அட்டாக் பண்ணுறாரு, ஏடிஎம்கேவும் அட்டாக் பண்ணுறாரு. அவர் ஃபோக்கஸாக தான் போகுது. அவரை பொறுத்த வரைக்கும் எனிமே தெளிவாக இருக்காங்க. ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு. மெயின் ஃபோக்கஸை பிஜேபி அட்டாக் பண்ணுறாரு. அவங்களோட பொலிட்டிக்கல் ஜேர்னி ரொம்ப தெளிவாக இருக்குது. டிஎம்கேவோட அலையன்ஸ் வந்து ரொம்ப கோஹரண்ட்டாக இருக்க ஒரு அலையன்ஸு. உண்மையிலே அது ஒரு கொள்கை கூட்டணி மனோஜ், அது வந்து நம்ம பாராட்டணும். அந்த கட்சிகள் மேலெல்லாம் நமக்கு வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபியில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம், வரலாறுலேயே தமிழ்நாடு வரலாறுல ஒரே அலையன்ஸ் 2 எலெக்ஷனில் கண்டினியூ ஆனது கிடையாது, இது 3 எலெக்ஷனில் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்றது அவங்கள ஒருங்கிணைக்குது. அதனால் அவங்களோட பிரச்சாரத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது. சின்ன விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு வேட்பாளர்கள் மேலே அதிருப்தி, புதிய வேட்பாளர்கள் மேலே அதிருப்தி, பழைய வேட்பாளர்கள் மேலே இருக்க கோபம், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது எல்லா எலெக்ஷன்லையும் இருக்குது, இந்த எலெக்ஷனில் கிடையாது. ஏடிஎம்கே வந்து மோடியை பற்றி பேசாமலே நீ திமுக மட்டும் திட்டிகிட்டே போனீங்கன்னா இப்போ பரம்பரை ஏடிஎம்கே ஓட்டு அவங்களுக்கு விழாது. இது மோடி வேணுமா வேணாமான்றது திமுக 26 பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு போய் திமுக தொட்டுக்கிட்டு இருக்கணும் தான் அவன் பார்ப்பான். பிஜேபிக்கு வந்து எங்கேயுமே பிரச்சாரம் பெருசாக இருக்குதாவே எனக்கு தெரியல. மோடி வராருன்றாங்க, ஏதோ ரோட் ஷோ வரங்க, ரோட் ஷோவாலெல்லாம் ஒன்றும் ஓட்டெல்லாம் கூட போகிறது கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோக்கஸ் இல்லாமல் தான் அவங்களுக்கு பல இடங்களில் வந்து வேட்பாளர்கள் எதுக்கு நிற்கிறோன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இட்ஸ் அ 1-way எலெக்ஷன் மனோஜ், இட்ஸ் அ கேக் வாக் ஃபார் டிஎம்கே, இட்ஸ் அ டன் டீல்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோத்தையும் பேசி திமுக 40 ஜெயிக்கும்னு நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். ஒருவேளை ஒரு
3 சீட்டுக்கு மேலே இன்கேஸ் நமக்கு தெரியாது, தெர் மே பி சர்ப்ரைசஸ். ஒருவேளை 3 சீட்டுக்கு மேலே ஏடிஎம்கேவோ பிஜேபியோ கம்பைண்டாக ஜெயிச்சாங்கன்னா அதோட அர்த்தம் என்னென்னா 26ல் டிஎம்கே வாஷ் அவுட். அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே இருக்க ஆன்டி இன்கம்பன்சி, ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே இருக்க ஆன்டி இன்கம்பன்சி, பார்லிமெண்ட் எலெக்ஷன்றதையும் தாண்டி டிஎம்கேவை பனிஷ் பண்ணணும்னு ஓட்டு போடுறான். ஒரு 3 to above 3 சீட்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னா அதை எப்படி திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், டு புல் அப் தர் சாக்ஸ், 26 இஸ் கோயிங் டு பி அ வாஷ் அவுட் ஃபார் தம். அதுதான் அதோட மீனிங். அதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நம்புகிறேன், நான் உறுதியாக நம்புகிறேன். திமுக கூட்டணி இந்தியா அலைன்ஸ் தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 சீட்டு ஜெயிக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை ஒரு 3 சீட்ஸ்க்கு மேலே அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா இந்தியா அலைன்ஸ், அதோட மீனிங் டிஎம்கே இஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி அன்பாப்புலர் அண்ட் 26 இஸ் கோயிங் டு பி அ ரவுட் ஃபார் தம். இப்படி தான் அதோட மெசேஜ். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நாம் நம்புவோமாக. திமுக கூட்டணியை பேசுகிற எல்லாருமே திருமா போன்றவர்கள் மதிமுகலாம் தனிச்சின்னத்தில் நிற்பதை தாண்டி உதயசூரியன் நின்றிருந்தால் இன்னும் இது ஈஸியாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மூவ் எப்படி? ஐ டோன்ட் திங்க் ஸோ. மக்கள் தெளிவாக இருக்காங்க. சின்னத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்குலாம் மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. மக்களுக்கு தெரியும். ஜெயலலிதா ஒரு சின்னத்தை சும்மா எந்த சின்னன்னு தெரியும் வாழைப்பழம் சிம்பல் காமிச்சிட்டு போனாங்க ஒரு கேண்டிடேட், அவன் ஜெயிச்சான். அதனால் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள். அப்படிலாம் அவங்க எனக்கு மோடி வேணுமா வேணாமாங்க, இந்த எலெக்ஷனோட ஃபல்க்ரமே தாங்க. எனக்கு மோடி வேணும்னா எனக்கு சிம்பிள்ஸ் தெளிவாக இருக்குது. தாமரை, மாம்பழம், இன்னும் சைக்கிளு, இன்னும் குட்டி குட்டி சிம்பிள்ஸ் இருக்குது. மோடி வேணான்னு நான் முடிவு பண்ணேன்னா சிம்பிளை நான் சூரியனும் கையும் கத்தி சுற்றி அறிவாளும் கதிர் அறிவாளும் கையில் இருக்குது. அதை தாண்டி இருக்கக்கூடிய மொத்தம் 3 கேண்டிடேட்ஸ் தான். பானை, 2 பானை, ஒரு தீக்குச்சி. அது அவங்க தெளிவாக போடுவாங்க. திரும்ப கூட லாஸ்ட் டைம் இருந்த ஃபைட் இந்த தடவை இருக்கான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே அவன் எதிர் தரப்பில் இருந்தது, அதனால் அவர் டஃப்பாக ஜெயிச்சார். இந்த முறை இட்ஸ் அ 4 கார்னர் ஃபைட். ஏடிஎம்கே இல்லை, அவரோட எதிர் அணியில். ஸோ இவ்வளோத்தையும் மீறி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம், இவ்வளோத்தையும் மீறி சைஸபிள் நம்பர் above 3 டிஎம்கே லூஸ் பண்ணுச்சுன்னா தென் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் வார்னிங் ஃபார் டிஎம்கே. பார்க்கலாம் சார். ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் வந்துடும். எப்படி தமிழ்நாடு மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மனோஜ். நன்றி.